இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் இந்த பக்கம் ராதிகாவுக்கு தெளிவாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ராஜியுடைய பிஹேவியரில் ராஜி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, ஒரு கல்யாண பொண்ணு முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, ஃபோனில் பேசிட்டு அழுதுட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவள் மனசில் என்னமோ இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ராதிகா அதை ஒரு பக்கம் நோண்டிகிட்டே இருக்கும் பொழுது கண்ணன் வேறு வந்து திருப்பி அந்த கண்ணன் கால் பண்ணிட்டு வந்து நான் எழுதி வச்சுட்டு போயிடுவேன், நான் அவ்வளோதான் கிளம்பிடுவேன், பரவாயில்ல அவனுக்கு என்ன நினப்பேன், என்னோட தன்னை தாண்டி தான் அவனுக்குலாம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு வசனத்தெல்லாம் பேச இவங்க எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், நாளைக்கே நம்ம கிளம்புறோம், ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோங்கிறார். அவர் ஏற்கனவே 2-3 பொண்ணுங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கிறாங்க. ஆனாலும் வந்து இவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இது ஒரு பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசுக்காக லவ் பண்ணாரா இல்லை நிஜமாவே லவ் பண்ணுறாரு ஆனால் வந்து கொஞ்சம் வெட்டியாக சுற்றிட்டு இருக்காருங்கிற கேள்விகள் நமக்கு நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த கலவரமும் இந்த கலைபரம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஓடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ராத்திரியாக கிளம்புனாங்கன்னா இப்போ வந்து பாண்டியனை கிக்கின்னு சிரிச்சிட்டு இருப்பார். என்ன ஏதோ வந்து எங்கள் கல்யாணம் சூப்பராக நடக்க போகுது, அத்தனை பவுன் போட போகிறேன், ஒன்னாலாம் வந்து உன் பிள்ளைலாம் ஓடி தான் போகும் அப்படின்னு வசனம் பேசுனீங்க, இப்போ உங்கள் பிள்ளையே ஓடி போயிடுச்சாமே அப்படின்னு கேட்க இவனுங்கெல்லாம் அவமானத்தில் நிற்க அந்த சமயத்தில் திருச்செந்தூரில் போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கண்ணனும் ராஜியும் கிளம்பி போக அங்கே கதிரோட கையில் மாட்டினதுக்கப்புறமா என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன பண்ணுறங்க அப்படின்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன், எனக்கு லவ் பண்ணுறேன், வேறு வழி தெரில, எங்கள் வீட்டில் என்னை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு பேச அப்போ எழில் கதிர் இந்த பக்கம் பாக்கியா அந்த பக்கம் கோமதி எல்லோரும் இருந்து இங்கே எல்லா உண்மைகளையும் வந்து இந்த கண்ணனை பற்றி உண்மைகள் அவர் சரியில்லைங்கிற உண்மைகளை வந்து உணர வைக்கிறது. அதுக்கு பிறகு என்னென்ன கலைபிரகள் ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது, கடைசியில் கதிர் ராஜி கழுத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாராங்கிற அளவுக்கு கதை போகுது. ஸோ இந்த மெகா சங்கமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கம்